இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லூர் வந்து 10ஆம் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து 10ஆம் திருவிழான்றது வந்து ஒரு மஞ்சத் திருவிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லூர் வந்து 10ஆம் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து 10ஆம் திருவிழான்றது வந்து ஒரு மஞ்சத் திருவிழா. ஸோ இந்த மஞ்சத் திருவிழாவுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கொண்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து கொண்டு இருப்பாங்க. என்ன 10ஆம் திருவிழாக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நல்லூர் முருகன் வந்து இன்னைக்கு என்ன வானத்தில் வரப்போறான்றதான் எல்லாருக்குமே ட்விஸ்டாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பாப்போம் முருகன் வந்து என்ன வானத்தில் வாராருன்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஃபொர்னஸும் கூட வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இன்றைக்கு நிறைய பேர் வந்து வேட்டியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்பயே வந்துட்டாங்க. இந்த இதில் தான் சாமி இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் பெற போகிறாரு. ஸோ அதில் மஞ்சம். ஸோ இந்த மஞ்சத்தெல்லாம் இன்றைக்கு முருகப்பெருமான் வந்து வெளி வீதி சுத்த போகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்பயே வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தலை வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. என்ன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர. ஸோ இன்றைக்கு விடுமுறை நாள். ஸோ இன்றைக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து நல்லூர் முருகப்பெருமான் வந்து உள் வீதி சுற்றி வந்து இப்போ வெளி வீதிக்கு மஞ்சத்தில் ஏறுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து முருகப்பெருமான் வந்து மஞ்சத்தில் ஏறிட்டாரு. இப்போ முருகப்பெருமான் வந்து மஞ்சத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாரு. சரியா 6 மணிக்கு இந்த மஞ்சத்தை இழுக்கிறாங்க. இப்போ முருகப்பெருமான் வந்து பெண் வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு லீவு நாளண்டபடியா நிறைய பக்தர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பக்தர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு. முருகப்பெருமான் வந்து வெளி வீதி சுற்றி முன் வாசலுக்கு மறுபடியும் வந்துட்டாரு. இனி இப்போ முருகப்பெருமானை இதிலிருந்து கொண்டு வந்து உள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போ முருகப்பெருமான் வந்து வெளிவீதி சுற்றி வந்து இப்போ உள்வீதி போயிட்டாரு. இந்த பத்தம் திருவிழா வந்து அதாவது மஞ்சள் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக போனது. ஸோ நாளைக்கு வந்து 11வது திருவிழா. ஸோ நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.